கர்த்தருடைய திருமுகம் ஒரு மனுஷனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது கர்த்தர் அவனது உபத்திரவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உபத்திரவத்தை பத்தி பேசுறதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஸ்தோத்திரம். ஆனா உபத்திரவத்தை பத்தி கேட்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை அப்படியே பழக்கி விட்டுட்டாங்க, உனக்கு உபத்திரவமே வராது அப்படி பழக்கி விட்டுட்டாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பச்சை மரத்தையே இந்த பாடுபடுத்துறாங்களே, பட்ட மரத்தை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படி சொன்னார். நான் விசுவாசிக்கிறது உண்டு, பொதுவாக நிழலின் அருமை எங்க தான் தெரியும் தெரியுமா? வெயில்ல தான் தெரியும். ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம நிழலிலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிழலுக்கு அருமை என்ன செய்யாது, தெரியாது. வாழ்க்கையை ருசி பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை ருசி பார்க்கணும் அப்படின்னா நாம உபத்திரவப்படத்தான் வேண்டும். ஆண்டவரே நம்மளை சில உபத்திரவங்களுக்கு நேராக அனுமதிப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனவே தான் அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொல்லும் போது சொன்னார்கள், இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாமே. நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன உபத்திரவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா நமக்கு எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு டைரி போதாது இல்லையா? அவ்வளவு உபத்திரவங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த உபத்திரவங்களை எல்லாம் குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் உபத்திரவங்கள் நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. சபையே, உபத்திரவங்கள் நமக்கு ஒரு பக்கம் நன்மையான காரியங்களை செய்தாலும் உபத்திரவப்படுகிற போது வேதனை கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரது திருமுகம் ஒரு மனிதனுக்கு நேராக திருப்பப்படுகிற போது அவனது உபத்திரவங்களிலிருந்து அவனை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் அவனை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி இரட்சித்தார். நம்முடைய ஆண்டவர் உபத்திரவங்களை நீக்குகிறார் அப்படின்ன உடனே டக்குன்னு ஏதோ மேஜிக் பண்றது